வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். டுடே பிஜிடிஆர்பி சைக்காலஜியில் உள்ள கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா கோக்கல். நெக்ஸ்ட் கொஷின், கல்வி மனவியலுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா ரூசோ. முதல் உளவியல் நூல் வந்து என்ன அப்படின்னா டி அரிமா அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா முதல் உளவியல் நூல். டி அரிமா அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். முதல் உளவியல் நூலான டி அரிமாவை எழுதியவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். கற்கும் மாணவனின் மனநிலை வந்து எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா அவனோட உடல்நிலையை சார்ந்து தான் அமைகிறது. 19ஆம் நூற்றாண்டின் கடைசி வரை தத்துவமும் உளவியலும் ஒன்றாக தான் கருதப்பட்டு வந்தது. அண்மை காலத்தில் தான் வந்து உளவியல் தத்துவம் வந்து தனித்தனியாக பிரிக்கப்பட்டு வளர்ச்சி பெற்று வருகிறது. உளவியலின் கோட்பாடுகள் எத்தனை அப்படின்னா 7. உளவியல் நோக்கத்தை வலியுறுத்த இந்த கோட்பாடு தான் வந்து என்ன அப்படின்னா ஹார்மிக் கொள்கை. ஹார்மிக் கொள்கையை வந்து யார் உருவாக்கினா? ஹார்மிக் கொள்கையை வந்து வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா வில்லியம் மக்டூகல். ஹார்மிக் கொள்கையோட மறுபெயர் வந்து என்ன அப்படின்னா உயிர் சக்தி கோட்பாடு. வடிவமைப்பு கோட்பாட்டினை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா டிச்னர். வடிவமைப்பு கோட்பாட்டினை வந்து இருத்தல் கொள்கை மற்றும் அகநோக்கு உளவியல் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? வடிவமைப்பு கோட்பாடோட இன்னொரு பெயர், மற்றொரு பெயர் வந்து என்ன அப்படின்னா இருத்தல் கொள்கைன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அகநோக்கு உளவியல். இது ரெண்டுமே எதை குறிக்குது அப்படின்னா வடிவமைப்பு கோட்பாட்டை தான் குறிக்கிறது. மன இயக்கத்தின் வடிவமைப்பையும் தன்மையையும் அறிய எந்த முறை சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அகநோக்கு முறை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், செயல்நிலை கோட்பாட்டை வலியுறுத்தியவர்கள் வில்லியம் ஜேம்ஸ், ஜான் டூயி, ஜேம்ஸ் என்ஃபல். நெக்ஸ்ட் கொஷின், கெஸ்டால்ட் என்ற ஜெர்மானிய சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா உருவம் அல்லது வடிவம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்ட கொஷின். நெக்ஸ்ட்டு, காட்சி பொருளை உருவ அமைப்போடு காணுதல் வந்து என்ன அப்படின்னா முழுமை காட்சி கோட்பாடு. இது வந்து என்ன கோட்பாடு அப்படின்னா முழுமை காட்சி கோட்பாடு. எந்த ஆண்டு வந்து முழுமை காட்சி கோட்பாடு வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னா 1912 ஆண்டு தான் வந்து வெளியிடப்பட்டது. உளவியலை வந்து நடத்தை இயல் அப்படின்னு குறிப்பிட்டவர்கள் யார் அப்படின்னா வாட்சன், டோல்மன், ஹப், கத்தரே, ஸ்கின்னர். இவங்கெல்லாம் வந்து உளவியலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடத்தை இயல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சூழ்நிலை சரியாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று கூறியவர் யார் அப்படின்னா வாட்சன். நெக்ஸ்ட்டு, சிந்தனையின் விளைவால் செயல் நிகழ்வதில்லை என்ற கருத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா அதுவும் வந்து வாட்சன் தான். நெக்ஸ்ட் கொஷின், பள்ளி மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட உளநோய் மருத்துவத்தை சார்ந்த கோட்பாடு வந்து என்ன அப்படின்னா உளப்பகுப்பு கோட்பாடு. உளப்பகுப்பு கோட்பாடை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. அறிவுத்துறையை அடிப்படையாக கொண்டு மிகச்சிறந்த கொள்கையை வகுத்தவர் யார் அப்படின்னா பியாஜே. பியாஜே வந்து என்ன அப்படின்னா அறிவுசார் கோட்பாட்டின்படி குழந்தைகள் வந்து 4 நிலைகளை கடந்து வருவதாக சொல்கிறாரு. பிறந்தது முதல் 2 வயது வரை உள்ள குழந்தைகளை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா புலன் இயக்க நிலை. 2 வயது முதல் 7 வயது வரை உள்ளது செயலுக்கு முற்பட்ட நிலை. 7 வயது முதல் 12 வயது வரை செயல்நிலை. 12 வயதுக்கு மேல் காணப்படும் குழந்தைகள் வந்து முறையான செயல்நிலை. ஸோ இது எல்லாமே முக்கியம். இதுலேருந்து கூட கொஷின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அந்த வயது வந்து 2 வயது வரை உள்ள குழந்தைகளை வந்து என்ன சொல்கிறோன்னா புலன் இயக்க நிலை. ஸோ அந்த ஏஜ் சொல்லி உங்களுக்கு வந்து கேட்பாங்க கொஷின். தனியால் ஆய்வு அப்படிங்கிறது எத்தனை படிநிலைகளை உடையது அப்படின்னா 5 படிநிலைகளை உடையது. ஸோ தனியால் ஆய்வு முறை வந்து என்ன அப்படின்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி காணப்படுது அப்படின்னா அறிவியல் முறைப்படி. ஸோ தனியால் ஆய்வு முறையில் அறிவியல் முறைப்படி பிரச்சனைக்கான தீர்வு காணப்படுகிறது. வினாவரிசை முறையை வந்து உளவியல் ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் கால்டன். ஸோ இது ஆல்ரெடி பார்த்ததான். வாக்கெடுப்பும் வினாவரிசை முறையின் ஒரு வகை தான். ஓகேவா? உளவியலில் வந்து 2 வினாவரிசை உள்ளது, ஆளுமை, மனப்பான்மை. இன்று உளவியல் ஆய்வுகளில் வந்து பயன்படுத்தப்படுது எது அப்படின்னா ஆளுமையும் மனப்பான்மையும். ஓகேவா? அதே வந்து வேறுபட்ட பண்புடைய இருவரை வந்து ஆய்வு செஞ்சு வேறுபாட்டிற்கான காரணம் கண்டுபிடித்து அந்த வேறுபாடை வந்து நீக்க முற்படுவது தான் வந்து என்ன அப்படின்னா வேற்றுமை முறை. வேற்றுமை முறையினால் வந்து காரணம் விளைவு ஆகிய இரு மாறிகளின் தொடர்பினை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா விளக்க முடியும். செயல் மூலம் தீர்வு காண விளையும் முறை வந்து என்ன அப்படின்னா செயல் ஆராய்ச்சி முறை. செயல் ஆராய்ச்சி முறையில் வந்து யார் அதிக பங்கு வகிக்கிறார் அப்படின்னா ஆசிரியர் தான். செயல் ஆராய்ச்சி முறையில் ஆசிரியரே பெரும் பங்கு வகிக்கிறார்.
நெக்ஸ்ட்டு உளவியலின் பிரிவுகள் மொத்தம் எத்தனை 7. குழந்தை உளவியலை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து குழவி உளவியல், மற்றொன்று வந்து குமரப்பருவ உளவியல். ஸோ 2ஆ வந்து பிரிச்சிருக்காங்க குழந்தை உளவியலை. உளவியலை வந்து மருத்துவத்துடன் இணைந்து செயல்படுத்துவதால் அதை வந்து என்ன சொல்லலாம், மருத்துவ உளவியல் அப்படின்னு சொல்கிறோம். மனிதர்களின் அசாதாரண நடத்தைகளை விவரிக்கும் பிரிவு வந்து என்ன அப்படின்னா நெறிப்பிரள் உளவியல். இளம் வயதிலிருந்து முதுமை வரை நிலைகள் பற்றி விளக்குவது வந்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து வளர்ச்சி உளவியல். மனிதனின் நடத்தையுடன் பிற விலங்குகளின் நடத்தைகளை ஒப்பிட்டு தொடர்புகளையும் வேறுபாடுகளையும் அறிவும் பிரிவு வந்து என்ன அப்படின்னா ஒப்புமுறை உளவியல் அப்படின்னு சொல்கிறோம். நடைமுறை உளவியலில் வந்து தொழில் உளவியல், புவி உளவியல், கல்வி உளவியல் என 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. நடைமுறை உளவியல் வந்து மொத்தம் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. கற்பித்தலையும் கற்றலையும் ஆராயக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் வந்து என்ன அப்படின்னா கல்வி உளவியல். இதை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஸ்கின்னர் தான் சொல்லியிருக்காரு. கற்பித்தலையும் கற்றலையும் ஆராயக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் கல்வி உளவியல் அப்படின்னு ஸ்கின்னர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனின் கற்றல் அனுபவம் பற்றி விவரித்து விளக்கம் கூறும் ஒரு அறிவியல் பிரிவே கல்வி உளவியல். இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க, குரோ அண்ட் மற்றும் குரோ அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. குற்றவாளிகள், வழக்குகளில் சாட்சிகளாக உள்ளவர்கள் போன்றவற்றை பற்றி அறிய முற்படுவது வந்து என்ன அப்படின்னா சட்ட உளவியல். நெக்ஸ்ட்டு பொய் பேசுதலை கண்டறிய குற்றவாளிகளை சீர்திருத்தும் புதிய முறை விளக்குவது எது அப்படின்னா குற்றவியல் உளவியல். பொது உளவியலின் கருத்துக்களையும் கண்டுபிடிப்புகளையும் கற்பித்தல் கற்றலில் எடுத்தாழ்வது கல்வி உளவியல் ஆகும். இந்த கருத்தை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா எஸ் சந்தானம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. கல்வி உளவியல் என்பது கல்வியில் மேற்கொள்ளப்படும் செயல்முறைகளிலும் பின்பற்றப்படும் வழிமுறைகளிலும் கோட்பாடுகளையும் விதிகளையும் புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்தல் தான் கல்வி உளவியல் அப்படின்னு கோலஸ்னிக் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒவ்வொரு உளவியல் அறிஞர்கள் சொன்ன கருத்தை சொல்லி இது வந்து யார் சொன்னா அப்படின்ட்டு ஆப்ஷனில் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எந்தெந்த கருத்து வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ கல்வி உளவியலாளரோட ஆய்வுக்கூடம் எது? இது ஆல்ரெடி பார்த்தது தான் பள்ளி வகுப்பறை. பள்ளி வகுப்பறையே கல்வி உளவியலாளர்களின் ஆய்வுக்கூடம். ஸோ உளவியல் அப்படிங்கிறது மனித நடத்தையை முறையாக ஆய்வு செய்யும் ஓர் அறிவியல். கல்வி உளவியல் அப்படிங்கிறது என்ன? மாணாக்கரின் கற்றல் நடத்தையை செம்மைப்படுத்தி அவர்களின் ஆளுமையை மேன்மையுற செய்தல் தான் வந்து என்ன அப்படின்னா கல்வி உளவியல். கல்வி உளவியலின் முக்கிய நோக்கங்களாக 9 நோக்கங்களை யார் சொல்கிறா அப்படின்னா கோலஸ்னிக் வந்து குறிப்பிடுறாரு. மனிதனின் இயல்பு, திறன், தேவை, ஆளுமை ஆகிய உளவியல் பண்புகளை அறிய உதவும் வழிமுறைகள் தான் வந்து என்ன அப்படின்னா உளவியல் முறைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, உளவியலின் முறைகள் பார்த்துருக்கோம், உளவியலின் பிரிவுகள் பார்த்தோம், உளவியலின் உட்பிரிவுகள் அதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ கல்வி தொடர்பான உளவியல் முறைகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி உளவியல் முறைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆய்வு முறையில் முதலில் தோன்றியது எது அப்படின்னா அகநோக்கு முறை தான். அகநோக்கு முறை தான் முதலில் தோன்றிய ஆய்வு முறை. ஒருவர் தனது அனுபவங்களை தானே உள்நோக்கி பார்த்து விவரித்தலும் அவ்வாறு விவரிக்கப்பட்டவற்றை பகுத்தாய்ந்து வகைப்படுத்துதலும் அகநோக்கு முறை அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா வில்லியம் ஊண்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அகநோக்கு முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து மிகவும் பண்டைய முறை. ஸோ மன செயல்பாடுகளை பற்றி அறியவும் விதிகளை உருவாக்கவும் எந்த முறை சிறந்தது அப்படின்னா அகநோக்கு முறை. சிறு குழந்தைகள் இயல்பு அறிய பயனுள்ள முறையாக விளங்குவது எது அப்படின்னா உற்றுநோக்கல் முறை. உற்றுநோக்கலின் முதல் படியே வந்து என்ன அப்படின்னா மாணவர்களோட நடத்தையை வந்து உற்றுநோக்கல். ஓகேவா? நெக்ஸ்ட் உற்றுநோக்கலின் 2ஆம் படி அப்படிங்கிறது நடத்தையை குறிப்பேட்டில் பதிவு செய்து கொள்ளுதல். இது வந்து உற்றுநோக்கல் முறையோட 2ஆம் படி. 3ஆம் படி எது அப்படின்னா நடத்தையை வகைப்படுத்தி ஆய்வு செய்தல். 4ஆம் படிநிலை எது அப்படின்னா அதை வந்து பொதுமைப்படுத்துதல். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 9363639938 அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.